நம்ம வந்து இப்போ ரியல் எஸ்டேட் வாங்குகிறோம், டெய்லி என்ன ப்ரைஸ்ன்னு கேட்கறதில்ல. கோல்டு வாங்குகிறோம், டெய்லி என்ன ப்ரைஸ்ன்னு கேட்கறதில்ல. வேறு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோம், இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு கேட்கறதில்ல. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மாத்திரம் ஷேர்ஸை வாங்கிட்டோம்னா டெய்லியில் வந்து ஷேர் ப்ரைஸை பார்க்கலன்னா நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ மார்க்கெட்டில் எல்லோரும் பேனிக்காக இருந்தாங்கன்னா நம்ம அதுதான் ரைட் டைம் டு பை. ஸோ அதுதான் ஒரு பேசிக் சைக்கலாஜிக்கல் இண்டிகேட்டர். பட் பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டில் வந்து பேனிக் ஆகிறதுக்கான விஷயங்கள் இல்லை. இந்த லெவலில் கோல்டை வாங்கலாமான்னா எஸ், நம்ம வாங்கணும். ஏன்னா நம்ம கோல்டு வந்து டார்கெட் வந்து 10,000 rupees டச் ஆகும்னு சொல்லியிருக்கோம் 3 இயர்ஸில். இட்ஸ் அ ரைட் டைம் டு பை. ஒரு போர்ட்ஃபோலியோவில் 10 to 15% கோல்டு இருக்கிறதுங்கிறது அட்வைசபிள். திஸ் அ ரைட் டைம் டு பை. வாய்ப்பை தவற விடாதீங்க, பொன்னான வாய்ப்பு. ஜியோ ஃபினான்ஷியல்ஸுங்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிஜிட்டல் ஃபினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா கூகுள் பே இருக்குது, பேடிஎம் இருக்குது, ஃபோன்பே இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணுன்னா க்ரோ, ஜீரோதா இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு பாலிசி வாங்கணுன்னா பாலிசி பஜார் இருக்குது. அப்படி அந்த மாதிரி வேறு அப்போ மியூச்சுவல் ஃபண்டு வாங்கணுன்னா வேறு ப்ரோக்கிங் ஹவுசஸ்லாம் தனித்தனியாக இருக்குது. இது எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் எடுத்துன்னு வராங்க. லெவல் டு வாட்சுங்கிறது அந்த 23,365 பிரேக் ஆகி கீழே போச்சுன்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரும் இப்போ வாங்க முடியல, இந்த வாரத்தில் விட்டுட்டேன்னா கவலைப்பட வேண்டாம். மார்க்கெட் ரொம்ப வேகமாக மேலே போகிறது கிடையாது. ஒரு another 1 or 2 months இல்லை அட்லீஸ்ட் ஒரு 45 daysக்கு ஒரு சைடுவே மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போதுமே மார்க்கெட் இந்த மாதிரி சமயங்களில் கரெக்டாச்சுன்னா. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட் தொடர்ச்சியான ஒரு சரிவை சந்திச்சுட்டு இருக்கு. நம்ம ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அதோட ஒரு ஆல் டைம் ஹையில் இருந்தது. இப்போது அதுக்கான கரெக்ஷன்ஸான டைம் வந்திருக்கு. இந்த மாதிரியான டயத்தில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது நம்ம அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அண்ட் மென்டர் டாக்டர் வி ஹரிகரன் நம்மளோட நினைச்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். ஸோ நம்ம சொன்னது அப்படியே வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்கிறது பார்க்கணும். கடந்த வாரத்தில் மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? மார்க்கெட் ஃபர்தராக கரெக்டாக இருக்குது சந்தோஷ். 23,500 டச் பண்ணியிருக்கு. 24,100 இருந்தது. ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது. நம்ம லாஸ்ட் டைமே சொன்னோம் 23,900 பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பி கீழே போயிடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனாக இருந்தது. 23,365 நம்ம லெவல் சொல்லிகிட்டே இருக்கோம், அந்த லெவலில் வாட்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. அது பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக இட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மார்க்கெட் இஸ் வெரி க்ளோஸ் டு 23,365 லெவல். 23,500 இருக்குது. எஃப்ஐஸ் கண்டினியூஸாக சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் சேல் பண்ணுற குவான்டிட்டி கம்மியாயிருக்கு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 29,000 கோடி எஃப்ஐஐஸ் விற்றுருக்காங்க. ஆஃப் த மந்த் கிராஸ் ஆனதுக்கப்புறம். போன மாதம் இதே பீரியடில் கொஞ்சம் கூட நிறையா விற்றுருந்தாங்க. ஒரு 45,000-50,000 கோடி விற்றுருந்தாங்க. ஸோ எஃப்ஐஐ சேல்ஸோட இன்டென்சிட்டி கம்மியாயிருக்கு. விற்றுருக்காங்க பர் டே. போன மாதம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3,000 கோடி 4,000 கோடி விற்றுட்டே வந்தாங்க. இப்போ 2,000 கோடி 1,500 கோடி அது மாதிரி விற்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஈக்குவலண்ட் வேல்யூஸ் வாங்கியிருக்காங்க. 26,000 crores வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் ஃபால் வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது. இவங்க 29,000 crores எஃப்ஐஐஸ் விற்றுருந்தா கூட மார்க்கெட் ஒரு 600 பாயிண்ட் தான் விழுந்திருக்கு. ஸோ இந்த லெவலில் ஃபர்தராக சேல் வருமா இல்லையாங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ 23,365 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை. அது பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் ஆகி 23,000 கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் கொஞ்சம் கூட மெலோ டவுன் பண்ணினாங்கன்னா இந்த லெவலில் கன்சால்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே சார், நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த எவ்ரி ஒரு டிப் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து உங்களுக்கான ரைட் டைம் தான். ஆனால் வந்து இது வந்து இப்போயா இல்லைன்னா கொஞ்சம் நாள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ நிறைய பேனிக்கை பார்க்க முடியும். ஐயோ ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு, மார்க்கெட் சைடே போக முடியல, பிளட் பாத் இருக்குது, இல்லை இது வந்து கோவிட் மாதிரி போயிட போகுது அப்படின்ற பயம் இருக்குல்லங்க சார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரன் பஃபட், அவர் இன்வெஸ்ட்மெண்ட் குரு, அவரோட ஃபேமஸ் இருக்குது. அவர் என்ன சொல்லுவார்னா, இஃப் எவ்ரிபடி இஸ் கிரீடி வி ஷுட் பி ஃபியர்ஃபுல் அப்படிம்பாரு. இஃப் எவ்ரிபடி இஸ் ஃபியர்ஃபுல் வி ஷுட் பி கிரீடி. இப்போ மார்க்கெட்டில் எல்லோரும் பேனிக்காக இருந்தாங்கன்னா நம்ம அதுதான் ரைட் டைம் டு பை. ஸோ அதுதான் ஒரு பேசிக் சைக்கலாஜிக்கல் இண்டிகேட்டர். பட் பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டில் வந்து பேனிக் ஆகிறதுக்கான விஷயங்கள் இல்லை. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் பற்றி பேசியிருந்தோம், அது கொஞ்சம் மெலோ டவுன் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் யூஎஸில் நியூ கவர்மெண்ட் வந்ததுனால. நம்மளுடைய வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னா வேல்யூவேஷன் இன்னமும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அது வந்து ஓவர் நைட்டில் மாறாது. நம்ம வந்து செகண்ட் ஹாஃபில் கார்ப்பரேட்டோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்பிஐயோட மானிட்ரி பாலிசி, கவர்மெண்ட்டோட ஃபிசிக்கல் பாலிசி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் பேனிக் ஆகிறதுக்கான
நெசசிட்டி இல்லை. ஓகே. மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா தைரியமாக வாங்கலாம். இந்த லெவலில் கொஞ்சம் பார்த்து வாங்கலாம். கொஞ்சம் ஒரு 15-20 டேஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. ஓகே ஓகே சார். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோல்டு பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அதுலேயும் அந்த யூஎஸ் எலெக்ஷன், யூஎஸில் எவ்ரி நியூ பிரசிடென்ட் வரும்போதும் இங்கே வந்து குறையும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரியே குறைஞ்சிருந்துச்சு. ஸோ அதை எப்படி பார்க்குறது சார்? கோல்டு நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஓகே. 7400 என்னமோ இருந்தது. நான் சொல்கிறது வந்து 22 கேரட்டு. அங்கேருந்து குறைஞ்சி ஒரு 500 குறைஞ்சி ஃப்ரைடே அன்னைக்கு லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து 6935 டச் ஆயிருக்கு. ஓகே. 22 கேரட்டு. இந்த லெவலில் கோல்டை வாங்கலாமான்னா எஸ், நம்ம வாங்கணும். ஏன்னா நம்ம கோல்டு வந்து டார்கெட் வந்து 10,000 ருபீஸ் டச் ஆகும்னு சொல்லியிருக்கோம் 3 இயர்ஸில். இட்ஸ் அ ரைட் டைம் டு பை. ஏன்னா ஒரு 500 ருபீஸ் கம்மியாயிருக்கு. மிஞ்சி போனால் 100-200 கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு ஏன் கம்மியாகுதுன்னா டாலர் வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வந்தது. ஸோ அதனால தான் கோல்டு கம்மியாயிருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கோல்டோட விலை குறைஞ்சிருக்கு. பட் கோல்டு வந்து இந்த ப்ரைஸில் வாங்கலாமான்னா வாங்கலாம். நீங்கள் கோல்டு காயினாவோ இல்லை கோல்டு பீஸாவோ கோல்டு இடிஎஃபாவோ இது மாதிரி எந்த ஒரு வழிகளில் கோல்டை வாங்கி வச்சா கூட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு போர்ட்ஃபோலியோவில் 10 to 15% கோல்டு இருக்கிறதுங்கிறது அட்வைசபிள். திஸ் இஸ் அ ரைட் டைம் டு பை. வாய்ப்பை தவற விடாதீங்க. பொன்னான வாய்ப்பு. ஓகே ஓகே சார். ஸோ நம்ம நீங்கள் சொல்லிட்டே இருக்கோம், நம்ம எப்பயுமே ஒரு வந்து வேல்யூவேஷன் கரெக்டாக பார்த்து வாங்குங்க, லாங் டைமாக வச்சுருங்க அப்படின்னு. இப்போ வந்து அதுக்கான டைம் எடுத்துக்கலாமாங்க சார் இப்போ இருக்கிறத வந்து? ஆமாம். நம்ம எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே பார்க்க வேண்டியது 2 ரூல் தான். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அண்ட் வேல்யூ இன்வெஸ்டிங். இந்த 2 விஷயங்கள் தான் பார்க்கணும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னா ஏதோ 2 வருஷம் 3 வருஷங்கிறதுலாம் இல்லை. ஒரு 15-20 இயர்ஸ் மார்க்கெட்டில் லாங் டேர்மாக ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஸ்டே பண்ணினாங்கன்னா டெஃபினட்டாக பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி வேல்யூ இன்வெஸ்டிங்னா இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக் வந்து வேல்யூவேஷன் நல்ல சீப்பாக கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா போகும். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐடிசின்னு ஒரு ஸ்டாக்கு 2003 அதாவது நம்ம 2000 வந்து Y2K ப்ராப்ளம் இருந்தது, இயர் 2000 ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் 2002 பார்த்தீங்கன்னா ஈராக்கில் அந்த சதாம் ஹுசேன் இருக்கும்போது ஒரு வார் வந்தது, யூஎஸ் vs ஈராக் வார் வந்தது. அப்போ எல்லா குளோபலாக மார்க்கெட்லாம் கரெக்ட் ஆச்சு. அப்போ ஐடிசியும் கரெக்ட் ஆச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2002-03 வந்து ஐடிசியோட வேல்யூ வந்து 15 ரூபா இருந்தது. 15. ஓகே. அன்றைக்கி 1 லட்சம் ரூபாய்க்கு ஐடிசி ஷேர் வாங்கியிருந்தால் உங்களுக்கு 6500 ஷேர் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2005 அவங்க ஒரு போனஸ் இஷ்யூ கொடுத்தாங்க. 1:2 போனஸ் கொடுத்தாங்க. 1:2னா 2 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போ 6000 ஷேருங்கிறது 10,000 ஷேராக மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு போனஸ் இஷ்யூ 2008-2009 கொடுத்தாங்க. 1:1 போனஸ் கொடுத்தாங்க. 10,000 இன்னொரு 10,000 மாறிச்சு, 20,000 போச்சு. திருப்பி 2010 அப்புறம் இன்னொரு போனஸ் இஷ்யூ 1:2 கொடுத்தாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா 20,000 ஷேர் வந்து 30,000 ஷேர் ஆகிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு 6,000 ஷேர் தான் நம்ம வாங்கியிருக்கோம், நம்ம எதுவும் பண்ணலை. 1 லட்ச ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணினோம். 6,000 ஷேரை வாங்கி விட்டுட்டோம். அதுவாகவே 6,000 ஷேர் ஃபஸ்ட்டு போனஸ் 1:2 கொடுத்தப்புறம் 10,000 ஆச்சு. 1:1 கொடுத்தப்புறம் 10,000 20,000 ஷேர் ஆச்சு. கடைசியாக கொடுத்த 1:2 போனஸ் கொடுத்த போது 20,000ங்கிறது இப்போ 30,000 ஷேராக இருக்குது. இன்றைக்கி ஐடிசியோட விலை 331 ரூபா. இன்றைக்கி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1,03 லட்சம் ரூபா அவங்க கையில் இருக்கும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணினது 1 லட்ச ரூபா தான். இன்றைக்கி 1 கோடி ரூபா இருக்குது 20 வருஷத்தில். இதுதான் வந்து அந்த வேல்யூ இன்வெஸ்டிங், லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்குள்ள ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இது வந்து நம்ம ஒரு இல்லுஸ்ட்ரேஷனுக்காகவோ இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்காகவோ சொல்லலை. இது வந்து ஒரு ரியல் டைமில் ஒரு நடந்த விஷயம். அதாவது ஒரு 20 வருஷத்தில் நடந்த விஷயம். இன்றைக்கி ஒருத்தர் 40 வயசில் இருக்காருன்னா அவரோட 20 வருஷ காலத்தில் பின்னோக்கி பார்த்தாருன்னா அவருக்கே தெரியும் ஐடிசிங்கிறது ஒரு நல்ல ஸ்டாக். அன்றைக்கி வாங்கியிருந்தாங்கன்னா போனஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸு 1:2, 1:1, 1:2 கொடுக்கும்போது அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. அதே சமயத்தில் 15 ரூபா இருக்கிற ஸ்டாக் இன்றைக்கி 331 ரூபா இருக்குது. இன்றைக்கி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணவங்க 1 கோடி ரூபா இருக்குது. இது மாதிரி 50-60 ஸ்டாக்ஸ் இருக்குது. நம்ம சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது ஒன்று தான் இருக்குது பாக்கி இல்லை அப்படிங்கிறதுல நம்ம என்ன பாயிண்ட் டிரைவ் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கு எந்தெந்த கம்பெனி போனஸ் கொடுக்குறாங்க, எந்தெந்த கம்பெனி ஸ்ப்ளிட்டு கொடுக்குறாங்க, எந்தெந்த கம்பெனி டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் கொடுத்தாலும் திருப்பி அதே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 15-20 இயர்ஸ் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வந்து யூ வில் ஜெனரேட் ஃபினாமினல் ரிட்டர்ன்
அண்ட் யூ கேன் கிரியேட் அ பிக் வெல்த் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே சார். இதில் இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வீடு, அவங்க எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த மாதிரி இடம் இந்த இதை ரீச் பண்ணாமல் ஒன்று தடுக்குதுல அவங்களுக்கு, அது என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒரு எமோஷன் தான். ஓகே. சில பேருக்கு வந்து என்னென்னா 2 விதமான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20% ஸ்டாக் மேலே போயிடுச்சுனாலே நல்ல ரிட்டர்ன் பண்ணிட்டோம், இதை வித்துடலாம்ப்பா, திருப்பி குறையும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அது குறையாது, திருப்பி மேலே போயிடும், மேலே போயிடுச்சு வாங்க வேண்டாம்னு விட்டுடுவாங்க. ஓகே. இன்னும் சில இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, நான் ஒரு 840 ருபீஸ்க்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்கினேன், இன்றைக்கி வந்து 800 இருக்குது, கீழே போயிடுச்சு, 3% கீழே போயிடுச்சு, நான் வித்துறேன் அப்படிம்பாங்க. வித்துட்டாங்கன்னா திருப்பி வாங்குறது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் 10 to 15% கரெக்ஷனுங்கிறது எனி டைம் எப்போ வேணாலும் நடக்கும். ஓகே. எந்த ஸ்டாக்குக்கு வேணாலும் அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து பிஸ்னஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது, லாங் டேர்மில் இந்த கம்பெனி விஸ்டாண்ட் பண்ணுமா பண்ணாதா, இந்த 3-4 விஷயங்களை பார்த்துட்டோன்னா இந்த 5-10% கரெக்ஷனை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். ஓகே. நம்ம வந்து இப்போ ரியல் எஸ்டேட் வாங்குகிறோம், டெய்லி என்ன ப்ரைஸ்ன்னு கேட்குறதில்ல. கோல்டு வாங்குகிறோம், டெய்லி என்ன ப்ரைஸ்ன்னு கேட்குறதில்ல. வேறு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோம், இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு கேட்குறதில்ல. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மாத்திரம் ஷேர்ஸை வாங்கிட்டோம்னா டெய்லியில் வந்து ஷேர் ப்ரைஸை பார்க்கலன்னா நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஷேர்ஸுங்கிறது ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த கம்பெனி நல்லா போகும்னு தெரியுது, பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டா நம்ம வி ஜஸ்ட் லீவ் இட். இந்த 2 தான் மேஜராக ப்ராப்ளமே. ஓகே சார். நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த டிவிடெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் நிறைய கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும்னு. இப்போ நீங்கள் பார்க்குறதுனா அந்த மாதிரி இப்போ நிறைய கொடுத்துட்ருக்கவங்க இல்லை ஹியர் அண்ட் தேர் கொடுக்குறவங்கன்னா யார் சொல்லுவீங்க சார்? நம்ம அந்த ஒரு 2 வாரம் முன்னாடி கூட நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசிட்டு தீபாவளிக்காக அவங்க போனஸ் இஷ்யூ கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் கொஞ்சம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இருக்கிற போனஸ் கொடுக்குற ஷேர்ஸ் நிறைய இருக்குது. நம்ம 2-3 விஷயங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து போனஸ் கொடுக்குற ஷேர்ஸ், டிவிடெண்ட் கொடுக்குற ஷேர்ஸ், இது 2மே பார்க்கலாம். இவங்க எல்லாம் ஏன் போனஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனிஸ் ஆர் பர்ஃபார்மிங் வெல்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி போனஸ் கொடுக்குற ஷேர்ஸ் லிஸ்ட்டே இருக்குது. மார்க்கெட் கரெக்ட் ஆன அப்புறம் நம்ம வந்து கூட இன்னும் கொஞ்சம் கூட கரெக்ட் ஆச்சு, இல்லை வேல்யூவேஷன் சீப்பாக இருந்ததுன்னா நம்ம ஒரு 5 to 7 ஸ்டாக்ஸ் கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பேசியிருக்கோம், ஐசிஐசிஐ பேசியிருக்கோம், ஹெச்டிஎஃப்சி பேங்க் பேசியிருக்கோம், ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் பேசியிருக்கோம், அதானி போர்ட் பேசியிருக்கோம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி லோயர் வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க்லாம் நிஃப்டி பிஇயோட கம்மியாக தான் இருக்குது. ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, 138 இருக்குது பிஇ வந்திருக்கு. அது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ், நம்ம இந்த கேட்டகரியில் எடுத்துன்னு வர முடியாது. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக், நம்ம நிறையா வாய்ப்புகள் ஜாஸ்தி உள்ள ஸ்டாக் தான். அதே மாதிரி ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் வாய்ப்புகள் உள்ள ஸ்டாக்கு தான். ஸோ நம்ம அது மாதிரி பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் போனஸ் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த வருஷம் இல்லாட்டினா போனஸ் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்குது அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் மார்க்கெட் கரெக்ட் ஆன அப்புறம் வேல்யூவேஷனும் பெட்டராக இருக்கப்புறம் நம்ம பண்ணினோன்னா பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. நம்ம ஜியோ ஃபினான்ஸை பற்றி தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். அதை பற்றின சில இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, அவங்க இன்னும் வந்து அவங்களோட என்ன மாடல், என்ன பிஸ்னஸ் மாடல், எந்த இடத்துல இருக்க போகிறாங்க, எந்த இதில் பண்ண போகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் கிளியராக சொல்லலையே, இப்போ நம்ம நம்பி போகலாமா அப்படின்ற சில டவுட்ஸ் இருக்குங்களே சார்? அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி, ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும். இன்னொன்று வந்து ஹிடன் ஜெம் அப்படிம்பாங்க. ஓகே. இந்த ஹிடன் ஜெம்மை வந்து முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளோட எக்ஸ்பர்டைஸே இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு பர்ஃபார்மே பண்ணாது, சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் இருக்கும், அங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் மாடல் பில்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. அதே மாதிரி தான் ஜியோ ஃபினான்ஷியல்ஸுங்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஃபினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் கூட கிளாசிக்காக சொல்ல போனோன்னா நீங்கள் ஒரு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா கூகுள் பே இருக்குது, பேடிஎம் இருக்குது, ஃபோன்பே இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணுன்னா க்ரோ, ஜீரோதா இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு பாலிசி வாங்கணுன்னா பாலிசி பஜார் இருக்குது. அப்படி அந்த மாதிரி வேறு வேறு, அப்போ மியூச்சுவல் ஃபண்டு வாங்கணுன்னா வேறு வேறு ப்ரோக்கிங் ஹவுசஸ்லாம் தனித்தனியாக இருக்குது. இது எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் எடுத்துன்னு வராங்க. அதாவது ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஸ்டாக் ப்ரோக்கிங் ட்ரேட் பண்ணலாம், ஹோம் லோன் வேணால் வாங்கலாம், பர்சனல் லோன் வாங்கினா வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்டு ட்ரேட் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ணலாம். இது எல்லாமே ஒரே பர்டிகுலர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எடுத்துன்னு வராங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது இண்டிபெண்ட்டாக ஒவ்வொரு பிஸ்னஸுமே இட் இஸ் எ பிக் பிஸ்னஸஸ். அதை எல்லாத்தையுமே ஒரே இதில் அக்குமுலேட் பண்ணும்போது வேல்யூவேஷன் வந்து பெரிய லெவலில் வரும். ரெண்டாவது வந்து கேபிட்டல் இன்ஃபியூஷன் ஆன் திஸ் கம்பெனி
எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு கேபிட்டல்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ பேக்ட் அப் பை ரிலையன்ஸ் குரூப்பே அரௌண்ட் 49-50% இருக்குது அதில். அதை தவிர்த்து நிறைய ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சதுன்னா இன்றைக்கி 315 ரூபா இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து 450-500 போயிடும். ஓகே. நம்ம அந்த சமயத்தில் 500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதிலாக இப்போ ஒரு 300 அந்த ரேஞ்சில் வாங்கிடலாம். நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி ஐபிஓவில் 230-240க்கு வந்தது, 250க்கு வந்தது, 230 வரைக்கும் போச்சு. ஓகே. நம்ம அன்னிலேருந்தே பேசியிருக்கோம். 230க்கு வாங்கினவங்க கூட இப்போ 340 இருக்குது, 315 இருக்குது. ஓகே. நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 10% கரெக்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7% 350 வரைக்கும் போச்சு. இன்றைக்கி 315 இருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் இதுவும் அந்த ரேஞ்சுக்கு கீழே குறைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இந்த லெவலில் இருக்குது. ஓகே. ஸோ இட்ஸ் அ ரைட் டைம் டு பை தி ஸ்டாக். ஓகே. வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் வேல்யூ இன்வெஸ்டிங். கண்டிப்பாக. இதுதான் ரூல் நம்பர் 1 அண்ட் ரூல் நம்பர் 2. ஓகே சார். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் இப்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட் வந்து கொஞ்சம் திருப்பி ஃபர்தராக கரெக்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லெவல் டு வாட்சுங்கிறது அந்த 23,365 பிரேக் ஆகி கீழே போச்சுன்னா ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி போச்சுன்னா லார்ஜ் கேப்பில் ஸ்டாக்ஸ், அதாவது வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸ், நிஃப்டி 50லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 கம்பெனிஸ் வந்து அவுட் ஆஃப் 50 கம்பெனிஸ் ஒரு 13 கம்பெனிஸ் வந்து நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாக் வாங்கலாம். பட் மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் யாரும் இப்போ வாங்க முடியல, இந்த வாரத்தில் விட்டுட்டேன்னா கவலைப்பட வேண்டாம். மார்க்கெட் ரொம்ப வேகமாக மேலே போகிறது கிடையாது. ஒரு another 1 or 2 months இல்லை அட்லீஸ்ட் ஒரு 45 டேஸ்க்கு ஒரு சைட்வே மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போதுமே மார்க்கெட் இந்த மாதிரி சமயங்களில் கரெக்டாச்சுன்னா திருப்பி உடனே ரிகவரி ஆகாது. அன்லஸ் அன்டில் வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை சடன் ஈவெண்ட் இருந்தால் தான் அந்த மாதிரி ஆகும். வேல்யூவேஷன் ரிலேட்டட் இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் மேலே போகும். ஓகே. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி சந்தோஷ்.